Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.1 பார்க்க போறோம். Find the following integrals. இதுல 9th sum. Integral 2x squared plus e power x dx. First step, let I which is equal to integral 2x squared plus e power x dx. Okay வா? with respect to x தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம். ஓகேவா? பாருங்க, இதுல ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். சோ ரெண்டு டேர்முக்குமே வந்து இன்டகிரல் அண்ட் dx சொந்தம். சரியா? இப்போ என்ன பண்ணணும், இன்டகிரல் இங்க பாருங்க 2x² ன்னு இருக்கு. அது x² கோஎஃபிஷியன்ட் 2 இல்லனா 2ம் x² மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சோ அந்த 2 அப்படிங்கற நம்பரை முன்னாடி எடுத்து எழுதிக்கோங்க, டிஸ்டர்ப் பண்ணாம. x² மட்டும் இன்டகிரேஷன் போட்டு எழுதுங்க. dx பிளஸ் இன்டகிரல் e பவர் x dx. இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, இதுல என்ன ஃபார்முலா இருக்கு? சோ என்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்? we know that integral x power n dx which is equal to x power n plus 1 by n plus 1 plus c. Okay வா? இது x power n ஃபார்முலா தானே இருக்கு. so integral x power n dx is equal to x power n plus 1 by n plus 1 plus c. Okay வா? so அதே மாதிரி இது integral e power x dx which is equal to e power x plus c. Okay வா? okay, so I which is equal to 2 அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணால் என்னக்கு பதிலாக 2 இருக்கு இல்லையா? அப்போ எப்படி எழுதுவோம்? x பவர் 2 + 1 by 2 + 1 அப்படின்னு எழுதுவோம். சரியா? ப்ளஸ் e பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ e பவர் x + c. கரெக்டா? இதை இன்டகிரேட் அதாவது இதை இன்டகிரேட் பண்ணும் பொழுதும் ஒரு இன்டகிரல் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இதை இன்டகிரேட் பண்ணும் பொழுதும் ஒரு இன்டகிரல் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இதை c1 இது c2 எடுத்துக்கும். அப்போ c1 + c2 தான் இங்க என்ன பண்றோம்? c அப்படின்னு எழுதுறோம். சரியா? கிளியரா? இப்போ சொல்லுங்க, which is equal to 2 into x power 3 by 3 plus e power x plus c. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? therefore I which is equal to 2 by 3 2 by 3 x cube plus e power x plus c. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?